நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய புது ஓஎம்ஆர் ஃபார்மேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ புது ஓஎம்ஆர் ஃபார்மேட்டில் டிஎன்பிஎஸ்சி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே நமக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கி இருக்கிறது. ஓகே, ஸோ அதே போல் 2025 ஆனுவல் பிளானரில் சொன்னபடி ஏப்ரல் 25ஆம் தேதி நமக்கு குரூப் 4 தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் 25 அப்படிங்கிறது நெருங்கியாச்சு. நாளைக்கு தான் அந்த டேட்டு. எத்தனை பணியிடங்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு இன்னும் தெரியணும். ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருப்பாங்க. அதில் மட்டும் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜூலை மாதம் 12ஆம் தேதி தேர்வு. சரியா, ஒரு நாள் முன்னதாக ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை வரும். பட் அதற்கு ஒரு நாள் முன்னதாக சனிக்கிழமையே நமக்கு தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் ஜூலை 12 அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த புது ஓஎம்ஆர் ஃபார்மேட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பழைய ஓஎம்ஆர் ஃபார்மேட்டில் இங்கே டோட்டல் பண்ணி ரவுண்ட் பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி போடுவோம். அதை தாண்டி அந்த ஏ மூணு ஏவும் எவ்வளோ அப்படிங்கிறத கூட்டி ஏ ஆன்சர் எத்தனை, பி ஆன்சர் எத்தனை, சி ஆன்சர் எத்தனை அப்படிங்கிறது போடுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு அந்த தலைவலி கிடையாது. அதே போல் கூடுதலான அந்த 1/4 மணி நேரம் நமக்கு டைமும் வழங்கப்படாது. சரிங்களா. ஸோ இங்கே வந்து கேள்வி இங்கே கேட்டிருக்கிறது அதுதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ புது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னா நம்ம ஆம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை கொஸ்டினை ஷேட் பண்ணலையோ அந்த ஷேட் பண்ணாத கொஸ்டின்ஸ் மட்டும், இப்போ 2 கொஸ்டின் அப்படின்னா 2, 3 கொஸ்டின் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கவுண்ட்டை மட்டும் அங்கே எழுதுனா போதும். ஸோ நமக்கு கூட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி இந்த இடத்துல இல்லை. இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இந்த கூடுதல் மிஸ்டேக்னால நிறைய பேருக்கு அவங்க சரியான விடையளித்திருந்தாலும் கூட கூடுதல் மிஸ்டேக்னால மதிப்பெண் இது வரைக்கும் குறைஞ்சிருந்துச்சு. பட் இனி அந்த தொல்லை இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதை தாண்டி கேண்டிடேட் சிக்னேச்சர் வழக்கம் போல் நம்ம கையெழுத்து போடுறது தான். லெஃப்ட்டு தம்பி இம்ப்ரெஷன் வைப்போம், அதுவும் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இது வந்து கூட்டி போடுறது நமக்கு இல்லை சார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ ஓஎம்ஆரில் நோ நீட் டு கவுண்ட் டோட்டல் ஏ, பி, சி, டி, இ அதெல்லாம் கிடையாது. ஸோ அதே போல் அந்த இ ஆப்ஷனையும் எடுத்துகிட்டு இருக்கலாம், பட் அதையும் வச்சுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி புதிய ஓஎம்ஆர் ஷீட் ஃபார்மேட்டை வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை மொத்த கருமையாக்கப்பட்ட ஏபிசிடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என ஒவ்வொன்றாக கூட்டி தேர்வு முடிந்த பின் ஓஎம்ஆரில் கீழே குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனி அந்த தலைவலி இல்லை. அதாவது கருமையாக்கப்படாத, அதாவது ஷேட் பண்ணாத கொஸ்டினுடைய டோட்டல் கவுண்ட்டு மட்டும் சொன்னால் போதும். ஓஎம்ஆரில் எழுதுனா போதும். நான் 5 கொஸ்டின் ஷேட் பண்ணலை, 10 கொஸ்டின் ஷேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேலன்ஸ்டு இருக்கிறத மட்டும் நீங்கள் குறிப்பிட்டால் போதும். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ ஃபார்மேட்டு. மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீப்பப் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டையுமே வந்து இந்த புது ஃபார்மேட்லேயே டெஸ்ட் எழுதி பழகுங்க. அதை தாண்டி நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் விழுப்புரம் கிளையில் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் விழுப்புரம் கிளையில் குரூப் 4 தேர்வை முன்னிட்டு பொது தமிழுக்கான இலவச பயிற்சி வகுப்பு, 5 நாட்கள் இலவச பயிற்சி வகுப்பு ஏப்ரல் 28 மே மாதம் 2ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த வாரம் முழுமைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விழுப்புரத்தை சேர்ந்த போட்டித் தேர்வு மாணவர்கள் நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் ஊரையும் அனுப்பி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 5 நாட்கள் இலவச வகுப்பில் கலந்துக்கோங்க. தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது எளிமை அல்ல, கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் பதிலளிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதனால் இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு பயனுள்ளதாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.